அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை கடுமையான பசியிலே இருக்கிறார்கள். யாராவது ஏதாவது உணவு நமக்கு கொடுப்பார்களா, வீட்டிற்கு அழைத்து சென்று விருந்து கொடுப்பார்களா என்று எதிர்பார்த்த வண்ணம் ஒரு திண்ணையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த புறத்திலே வருகிறார்கள். அவர்களை அருகில் அழைத்து சலாம் சொல்லிவிட்டு இக்ரிஇனி யா அபா பக்கர் என்பதாக சொல்லுகிறார்கள். அதாவது இக்ரிஇனி என்ற வார்த்தை இரண்டு அர்த்தங்கள் கொடுக்கப்படும். ஒன்று, எனக்கு குர்ஆனை ஏதாவது ஓதி காட்டுங்கள் என்பதற்கும் இக்ரிஇனி என்று சொல்லுவார்கள். எனக்கு வீட்டிற்கு அழைத்து சென்று உணவு கொடுங்கள் என்பதற்கும் இக்ரிஇனி என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நம்மள ஓதிதான் காட்ட சொல்றாரு போல என்று பக்கத்துல உட்கார்ந்து சூரத்துல் பக்கராவை ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அல்லாஹ் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டார்களே, எப்பதான் இவங்க போவாங்க என்பதாக யோசிக்கிறார்கள் கடுமையான பசியிலே. அவர்கள் சூரா பக்கராவை முடித்து போகிறார்கள். உமர் ரலியல்லாஹு மீண்டும் வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு வந்ததும் அவர்களிடத்திலே சலாம் சொல்லிட்டு இவங்களாவது கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்களான்னு பாப்போம் என்று இக்ரிஇனி யா உமர் என்பதாக சொல்லுகிறார்கள். அவங்களும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு சூரா ஆல இம்ரானை ஓத ஆரம்பித்து விட்டார்கள். அதை முடித்து விட்டு போறதுக்குள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நொந்து விட்டார்கள். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்திலிருந்து வருகிறார்கள். வந்ததும் அல்லல்லாஹ் 4-5 சூரா தெரிஞ்சவங்களே இவ்வளவு ஓதி முடிச்சுட்டு போயிட்டாங்களே, முழு குர்ஆனையும் மனனம் செய்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்களே, நம்ம இக்ரிஇனின்னு சொல்ல ரசூலுல்லாஹ் ஃபுல் குர்ஆனை ஓதிட்டாங்கன்னா நம்ம அவ்வளவுதான் நொந்து போயிரோம் என்பதாக சலாம் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிஇனி யா ரசூலல்லாஹ் என்பதாக பசியின் கொடுமையால் மெதுவாக சொல்லுகிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கு என்ன நடந்தது என்று தெரியாதுதான். ஆனால் சொன்னார்கள், நான் அபூபக்கர் ரலியல்லாஹு போல சூரா பக்கராவையோ உமர் ரலியல்லாஹு போல சூரா ஆல இம்ரானை எல்லாம் ஓத மாட்டேன். உங்க பசி எனக்கு நல்லா தெரியுது, என் பின்னால வாங்க, நான் உங்களுக்கு உணவு தருகிறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து செல்லுகிறார்கள். சந்தோஷத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் செல்லுகிறார்கள். ஒரு டம்ளர் கிளாஸை வீட்டில இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கிறார்கள். எடுத்ததும் ஒரு கிளாஸ் பால் கன்ஃபார்ம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை போல 80 பேர் பசியிலே திண்ணை தோழர்கள் இருக்கிறார்கள், அனைவரையும் அழையுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, என்ன ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, நான் பசியிலே இருக்கிறேன், அவர்களை அழைக்கிறீர்களே, உங்களை போல அவங்களும் பசியில தான் இருக்கிறாங்க, அழைத்துட்டு வாருங்கள் என்பதாக சொல்ல 80 பேரும் வந்தார்கள். இந்த இடத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு தந்திரம் பண்ணாங்க. என்ன தந்திரம் என்றால் 80 பேரையும் அழைத்தார்கள் பெருமானாரின் கட்டளைக்கிணங்க. ஆனா 80 பேருக்கு லைனா நிக்க வச்சு சஃப்ல நிக்க வைத்தார்கள். லைனுடைய ஆரம்பத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நின்று கொண்டார்கள், நமக்கு ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் கொடுக்கட்டும் என்பதாக. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரே ஒரு கிளாஸ் டம்ளருடைய பால் தான் இருக்கிறது, அபூ ஹுரைரா கொஞ்சம் இந்த சைடு வாங்க, 80 பேரும் குடிக்கட்டும் என்று. என்ன ரசூலல்லாஹ், நபியே நான் கடுமையான பசியிலே இருக்கிறேன், எனக்கு தராமல் அவர்களுக்கு தருகிறேன், பொறுமையாக இருங்கள் அபூ ஹுரைரா. 80 பேரும் குடித்தார்கள், ஆனால் பால் குறையவில்லை. 80 பேரும் வயிறு நிரம்ப குடித்தார்கள், பால் குறையவில்லை. இறுதியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கொடுத்து குடிங்கள் என்றார்கள். அவர்கள் குடித்தார்கள். குடிங்கள் என்றார்கள், குடித்தார்கள். குடிங்கள் என்றார்கள், குடித்தார்கள். இப்படியே பல முறை குடித்து, நபியே போதும் நபியே, எனக்கு வயிறு நிரம்ப ஆகிவிட்டது என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே உணவிலே பெருமானாருக்கு பரக்கத்து கிடைத்தது நாம் பார்க்கிறோம்.